அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 37 வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோமா? 41 வரைக்கும் பார்த்துருக்குறோம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் என்ன செஞ்சாங்கன்னா சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். 3000 பேர். இது என்ன விதமாய் முடியுமோ, அல்லது இவர்கள் குடித்து வெறுத்திருக்கிறார்கள் எப்படிலாம் பேசின அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அது என்ன அப்படின்னா அவங்க உணர்வடைஞ்சாங்க அப்படிங்கிறத வேதம் என்ன செய்து சொல்லுது. அந்த இருதயத்தில் தேவன் கிரியை செய்தார், தேவனுடைய அசைவாடுதல், அந்த தேவ பிரசன்னம் அங்கே வேலை செஞ்சு பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார் அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா அதைத்தான் சொல்லுது. அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி ஒரு அங்கே பேதுருவனுடைய பிரசங்கத்தை பார்க்குறப்போ எல்லா காரியத்தையும் பேசுகிறார். அக்கிரமக்காரருடைய கைகளிலே இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவரை நீங்கள் கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதான் அக்கிரமக்காரன் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஆனால் ஆவியானவர் அந்த வார்த்தைகளை கொண்டவர்களை குத்தின போது மனம் திரும்பினார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எப்போவுமே ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அந்த வசனத்திற்கு அஞ்சி நடுங்குகிறவனுக்கும் அந்த வசனத்திற்கு கீழ்ப்பிடிக்கிறவனுக்கும் வசனத்துக்கு செவி சாய்க்கிறவனுக்கும் தேவன் என்ன செய்வார்னா ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் என்ன செய்வார்னா கொடுத்துருவார். அன்றைய தினமே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சரி, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதான வசனம் 42 to 47 வரைக்கும் இருக்கக்கூடியதான வேத பகுதி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி சர்ச் ஆதி திருச்சபை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த வசனங்கள் தான் என்ன செய்து சொல்லுது. என்னன்னு சொல்லணும் அப்படின்னா 120 பேர் இருந்ததான சபையானது திடீர்னு 3120 பேர் இருக்கக்கூடியதான சபையா என்ன செய்து மாறுது. அந்த பெந்தேகோஸ்தேங்கிற அந்த ஒற்றை நாளில் அந்த ஒரு நாளில் சர்ச் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 120 200 250 300 அப்படிலாம் இல்லாமல் ஒரு மேசிவ் க்ரோத் என்ன செய்யுதுன்னா நடக்குது. அது ஒரே நாளில் என்ன செய்யுது நடக்குது. அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு. இப்போ பேதுருவே அந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறப்ப இன்னைக்கு பாரியாம் பிரசங்கத்தில் எத்தனை ஆயிரம் பேர் ரட்சிக்கப்படுவாங்க அப்படிலாம் சொல்லலை. அங்கே யார் தான் கிரியை செஞ்சாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செஞ்சார், கிரியை செய்தார். இன்னமும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பேதுருவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம தாவீதை வச்சு பேசணும். கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களிடத்தில் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். ஆயத்தம் பண்ணிட்டெல்லாம் என்ன செய்யலை, வரல. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பேசுவார்னு சொன்னது போல பேதுருவனுடைய ஆயத்தமோ பேதுருவனுடைய பிரசங்கமோ அப்படிலாம் இல்லை. முழுக்க பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா ஃப்ரீயாக என்ன செய்கிறாருன்னா செயல்படுறார். எங்கே ஆவியானவருக்கு விட்டு கொடுக்குறோமோ அங்கே தேவன் என்ன செய்வார்னா மகிமைப்படுவார். ஆமென், அல்லேலூயா. சரி, அப்போது ஒரு பெரிய குரோத் என்ன செய்யுதுன்னா நடக்குது. அதுக்கு பிறகு அந்த ஆதி திருச்சபை என்ன செய்யுதுன்னா ஆரம்பம் ஆகுது. அந்த ஆதி திருச்சபை 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னதுக்கு பிறகு
அந்த 3000 பேருடைய லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வசனம் சொல்லுது. 43ஆம் வசனம் பாருங்களேன். 43. ஆ இல்ல 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 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் என்ன செஞ்சாங்க? தரித்திருந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது என்ன விதமாய் முடியுமோ அப்படின்னு பேசுறவங்க, இவர்கள் குடித்து வெறித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க ரட்சிக்கப்பட்டார்கள், அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள், அவர்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு? அந்த ஆதி திருச்சபை அது வந்து ஒரு ஒரு அப்போதான் அந்த திருச்சபை என்ன செய்து ஆரம்பிக்கப்படுது. ஒரு திருச்சபையினுடைய ஆரம்ப நாட்கள் அது ஒரு ஒரு குழந்தை அப்படி சொல்லலாம். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வசனம் சொல்றப்போ, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், இவங்களுடைய பேச்சு, இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசினப்பெல்லாம் பெரிய அளவுக்கு கேட்காம அப்படியே நின்று பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருந்ததான இவர்கள் அந்த சம்பவத்திற்கு பிறகு, பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அப்பம் பிட்குதலில், அந்நியோனியத்தில், ஜெபம் பண்ணுதலில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த தரித்திருந்தார்கள் அப்படிங்கிறதான வார்த்தைக்கு கிரேக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதான வார்த்தை வந்து உறுதியாய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தொடர்ந்தேச்சையாய் தொடர்தல். என்ன வந்தாலும் அவங்க அப்போஸ்தலருடைய உபதேசங்களை என்ன செய்யலைன்னா விடலை. என்ன நடந்தாலும் அவர்கள் அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தை என்ன செய்யல விடலை. என்ன நடந்தாலும் அவங்க அப்பம் பிட்குதலை என்ன செய்யல விடலை. என்ன நடந்தாலும் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறதை விடலை. அவர்கள் உறுதியாய் என்ன செஞ்சாங்க? தரித்திருந்தார்கள். ஒரு நாள் நேரம் இருக்குது, வர்றோம் ஜெபத்துக்கு. ஒரு நாள் நேரம் இல்லை, வர முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போக்கும் வரத்துமா இருக்கிறோம். அல்லது நமக்கு வாய்ப்பு வர்றப்போ, நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்போ, நமக்கு சந்தர்ப்பங்கள் அமைகிறப்போ நம்ம வர்றோம். மற்றபடி வந்து முழுக்க டெடிகேட்டடாக அர்ப்பணிப்பாக, எனக்கு என்ன நடந்தாலும், எனக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும், என் குடும்பத்தில் என்ன சூழ்நிலை போயிட்டு இருந்தாலும் நான் அந்த டைமுக்கு நான் என்ன செய்வேன்? வந்துடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் அப்படின்னா என்னது? அப்போஸ்தலிக் டீச்சிங்ஸ். இப்போ இயேசு இல்லை, ஆனால் இயேசு ஒரு காரியத்தை காமிச்சு கொடுத்துட்டு போயிருந்தாரு. 3.5 வருடங்கள் என்ன செஞ்சார்னா சீசர்களோடு இருந்து ஊழியம் செஞ்சார். அவர் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் என்ன செஞ்சார்? ஊழியம் செஞ்சார். இயேசு போகிற இடங்கள்லாம் பிரசங்கம் பண்ணினார். மலை பிரசங்கம், தேவாலயத்தில் உட்காந்து பிரசங்கம், வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனால் பிரசங்கம், கடற்கரை பக்கத்தில் போனால் பிரசங்கம். இப்போ இயேசு போகிற இடங்களிலெல்லாம் எங்கெல்லாம் ஜனங்கள் கூடி வருகிறார்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா உபதேசம் பண்ணினார். சில நேரங்களில் ஓமைகளை சொல்லுவார், சில நேரங்களில் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அந்த ஜனங்களுக்கு என்ன செய்வார்னா விளக்குவார். சில நேரங்களில் பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் இவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை வந்து அவர்கிட்ட, ஐயரே உமக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு என்னப்பா தோணுது, நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு, மாயக்காரராகி இவர்களுக்கு என்ன செய்யுங்க, விலகி இருங்கள் உங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு என்ன செய்வார், அங்கே வச்சு ஒரு பாடத்தை என்ன செய்வார், நடத்துவார். ஒவ்வொரு இடத்துலையும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, இதுதான் உபதேசம் அப்படிங்கிறது என்ன செஞ்சார்னா திரும்ப 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 சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதற்கு பிறகு அந்த டீச்சிங்ஸ் அப்படிங்கிறது என்ன செஞ்சுன்னா தொடர்ந்துச்சு. அப்போஸ்தலருடைய உபதேசம், உபதேசம் அப்படிங்கிறது இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடியதான வார்த்தை டீச்சிங். இப்போ சர்ச்சில் நம்ம பிரசங்கம் அப்படிங்கிறது வந்து டீச்சிங் இல்லை, அது வந்து ப்ரீச்சிங். ப்ரீச்சிங்க்கும் டீச்சிங்க்கு என்ன வித்தியாசம்? ப்ரீச்சிங்க்கும் டீச்சிங்க்கும்
ப்ரீச்சிங்னா கத்துறது, டீச்சிங்னா பொறுமையாக சொல்லி தர்றது. அப்படியா? அப்படியா? ஆ ஆ ஆ. ஒரு பிரசங்கம் வாரத்தில் ஒரு நாள் ஒரு பிரசங்கம் கேட்குறோம், அதனால நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருவேன் அப்படின்னா வளரலாம் முடியாது. அதை தாண்டி ஒரு திருச்சபை சத்தியத்தில் வளரணும், வேரூன்றி நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் டீச்சிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாம் நிறைய பேர் இந்த வீட்டு சபை இதிலெல்லாம் படிச்சிங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம ஒவ்வொன்றும் என்ன செஞ்சோன்னா படித்தோம். பட் எதையும் என்ன செய்யலை, கம்ப்ளீட் பண்ணலை. அப்படி அப்படியே இடையில இடையில என்ன செய்யும், ஏதாவது ஒரு காரியம் வரும், பெண்டிங் போட்டுருவோம். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த டீச்சிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்ச நாட்களில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் டீச்சிங் ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளுகிறதற்கு இருக்குது. நம்ம 4 அதிகாரம் வாசிச்சிட்டோம்னா எல்லாமே நமக்கு தெரியுங்கிற லெவலில் என்ன செஞ்சிடும், உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் எப்படிப்பா அப்படிங்கிற லெவலில் என்ன செஞ்சிடும், போயிடும். அவர் சொல்லுவார், உனக்கே ஒன்றும் தெரியாது, அமைதியாக இருந்திருப்பா, எங்கேயா போய் வாயை கொடுத்து எதாவது வாங்கி கட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நிறைய நேரங்களில் என்ன செய்கிறது இல்லைன்னா, இன்னைக்கு அந்த நுனிப்புல் மேயிறது அப்படிங்கிற மாதிரி வசனத்தையே அப்படியே மேலோட்டமாக அப்படியே வாசிட்டு போயிடுறோமே தவிர, அதை இன்னும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நமக்கு நேரம் இல்லை. பெராயா பட்டணத்தை வேத வசனம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, ஆராய்ந்து பார்க்கறதுல தெசலோனிக்கேயில் இருந்தவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. ஆனால் என்னென்னா, அவன் எப்படி நற்குணசாலிகளாக மாறினா அப்படின்னா, வேத வசனத்தை ஆராய்ச்சி பண்ண 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 அவன் நற்குணசாலியாக மாறிட்டான். இந்த வேத வசனம் அவனை மாற்றிருச்சு. வேத வசனம் அவர்களை நற்குணசாலிகளாக என்ன செஞ்சு மாற்றிருச்சு. உங்களுடைய கேரக்டர் மாறணும், உங்களுடைய கேரக்டர் பில்ட் ஆகணும், உங்களுடைய குணாதிசயங்கள் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பைபிளை உட்காந்து வாசிக்கணும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்கு? ஈவன் நீங்கள் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் கூட அதை ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்வாங்கன்னா நடத்துவாங்க. ஏன், ஹோட்டலுக்குள்ளே வர்ற கஸ்டமரை எப்படி நீ என்ன செய்யணும், ட்ரீட் பண்ணணும், எப்படி அவங்ககிட்ட என்ன செய்யணும், இந்த மெனு கார்டை எடுத்துகிட்டு இப்படி நின்றுட்டு சார் சொல்லுங்கள் சார் அப்படிமா, அவனுக்கு எப்படி கையை வச்சுருக்கணும், எப்படி மண்டையை வச்சுருக்கணுங்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க, சொல்லிக் கொடு. இதுதான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான டீச்சிங். கஸ்டமரை இப்படி தான் அப்ரோச் பண்ணணும், இப்படி தான் அவங்ககிட்ட என்ன செய்யணும், பேசணும். ஒரு சிலபஸ் ஒருத்தரை பில்டு பண்ணிடாது. அது ஏதோ கொஞ்சம் அவன் வெளியில் போனான்னா அப்படி இருக்க மாட்டான். இங்கே உள்ளுக்குள்ளே நின்ன மாதிரி அவன் வெளியில் போய் நிற்க மாட்டான். வெளியில் போனால் அவன் வேறு விதமாக தான் இருப்பான். ஆனால் வேதத்தை பொறுத்த மட்டிலும் அந்த வேத வாக்கியங்களுக்கு ஒருவன் செவி கொடுக்க ஆரம்பித்தால், இந்த வேத வாக்கியம் அவனை எல்லா இடங்களையும் என்ன செய்யணும், பில்டு பண்ணும். அவனை எல்லா இடங்களையும் வேறு விதமாக என்ன செஞ்சிடும், மாற்றிடும். அவனை டோட்டலாகவே என்ன செஞ்சிடான், நீங்கள் ஆள் முன்னாடி இருந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு வரக்கூடியது இந்த வேதமும் வேதத்தில் இருக்கக்கூடியதான டீச்சிங்ஸும் தான். இது உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றும். முன்னாடிலாம் ரொம்ப கோவப்படுவீங்க, இப்போ அப்படி இல்லையே அப்படின்னா அது சாதாரணமாக மாறாது. இந்த கோவத்தை என்னால் விட முடியல, இந்த கோவத்தை என்னால் மாற்றிக்க முடியல, இப்படி தான் மனுஷன் சொல்லுவான், இப்படி தான் சாதாரணமாக ஒரு நபரால் சொல்ல முடியும். ஆனால் வேதத்தை வாசிக்கிற, அதை ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்கிற, டீச்சிங்ஸுக்கு செவி கொடுக்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையில் என்னால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்ல மாட்டான். அவனுடைய வாழ்க்கை அதை என்ன செய்யணும், மாற்றும் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கணும். இவங்க ரட்சிக்கப்பட்ட அப்போ தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் இவங்களை குறித்து வசனம் சொல்லுது, அவர்கள் தரித்திருந்தார்கள். உறுதியா இந்த எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் புதுசாக ஆண்டவருக்குள்ளே வந்தப்போ உங்களுடைய ஆதி நாட்களை யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு வேதத்தை அவ்வளோ நேசிச்சிருப்பீங்க, ஜெபம் அப்படின்னா அவ்வளோ நேசிச்சிருப்பீங்க. கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் வேதத்தை தூக்கி உட்காந்துட்டு என்ன செஞ்சுருப்பீங்க, வாசிச்சிருப்பீங்க. அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை என்ன செய்வீங்க, கொடுத்துருப்பீங்க. நாள் ஆக 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 ஆண்டவர் நமக்கு ரொம்ப பழகினவர் ஆயிடுவார். பைபிளும் நமக்கு ரொம்ப பழக்கமாயிரும். அப்புறம் நமக்கு தெரியாத வேதமா, நான்லாம் இருதயத்தில் அவ்வளவு வேத வாக்கியங்கள் என்ன செய்கிறேன்னா குவிச்சு வச்சிருக்கிறேன், ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்கிறேங்கிற லெவலில் என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். அவர்கள் தரித்திருந்தார்கள். அவ்வளவு வாஞ்ச, அவ்வளவு தான் என்ன செஞ்சாங்க,
தரித்திருந்தார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ அந்த அந்த ஆதி திருச்சபையினுடைய வரலாறு எப்படி எழுதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான அந்த பரிசுத்த கற்பனைகளை ரொம்ப அழகா என்ன செஞ்சாங்கன்னா கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு என்ன செய்யலாம்னா சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கீப் அப் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான அந்த பரிசுத்த கற்பனைகளை நீங்கள் எவ்வளவு அழகாக கை கொள்றீங்களோ அவ்வளவு அழகாக உங்கள் லைஃப் என்ன செய்யணும் பில்ட் ஆகும் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ ஒரு ஒரு குழந்தைகிட்ட இதை கொடுத்து அங்கே கொடுத்துட்டு வானா அங்கே கொடுத்துட்டு வாங்க, அங்கே போயிட்டு வானா அங்கே போயிட்டு வரோம். அது என்ன செய்யணும், சில நேரங்களில் துருதுருன்னு இருக்கும், சொல்கிறதெல்லாம் என்ன செய்யணும் செய்யுங்க. ஏன் அப்படின்னா அங்கே டயர்ட் ஆகாமல் என்ன செய்யணும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காரியங்களை செய்யும். இந்த ஆதி திருச்சபை அப்படிங்கிறது அப்படி தான் இருந்துச்சு. கள்ளம் கபடம் இல்லாமல் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில். இப்போ உபதேசத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 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 அதை ஒன்று டீச்சிங் சொல்கிறோம், இன்னொரு இடத்துல டாக்டரின்ஸ்னு என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்த உபதேசங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு உபதேசம், எனக்கு ஒரு டீச்சிங் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ அதை ஆர்வமாக கேட்குறதும், எனக்கு இந்த காரியம் கொஞ்சம் கருகலாக இருக்கு, இது கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படிங்கிறப்ப இல்லை இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அது வசனம் என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்தான். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நம்ம நோக்கி வரப்போ அதை என்ன செய்யணும் ஏற்றுக்கணும். இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கிறது கொஞ்சம் கடினமாக மாறினப்போ கிறிஸ்துவை விட்டு நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா பின்வாங்கி போனாங்க. இயேசுவினுடைய பிரசங்கத்துக்கே என்ன செஞ்சாங்கன்னா குறை சொல்ல தான் செஞ்சாங்க. இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றக்கூடும் அப்படிங்கிற வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா பேசினாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த டீச்சிங்கை அவங்க என்ன செய்யறதுக்குன்னா கேட்கறதுக்கு ஆயத்தமாக இல்லை. வேதராதை என்ன செய்யறேன்னு நோட்டீஸ் பண்ணுறாரு, இல்லை இயேசுவினுடைய பிரசங்கன்னா வந்துட்டே தான் இருப்பான், ஒரு கூட்டம் என்ன செய்து போகுது, ஆண்டவரே இந்த வசனத்தின் நிமித்தம் இவர்கள் என்ன செஞ்சுறாங்க இடர்ல அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. மாத்துங்க, வேற கண்டென்ட்டை மாத்துங்க, வேற வசனத்தை மாத்துங்க, இது இவங்களுக்கு என்ன செய்யல பிடிக்கல, வேற மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்ப இயேசு என்ன செய்யலைன்னா மாத்தல. உபதேசம் டீச்சிங் அப்படிங்கிறது பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுக்கு செவி சாய்க்கவும் அதுக்கு கீழ்ப்படியவும் ஆரம்பிக்கிறப்போ அந்த வசனம் நம்ம என்ன செய்யணும் உயரங்களுக்கு கொண்டு போகும். நம்ம சந்தோஷமா ரிசீவ் பண்ற வசனங்களை விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏற்றுக்கிற வசனம் இருக்கு பாருங்களேன், அந்த வசனம் அதிகமாக கிரியை செய்யும். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கீழ்ப்படிகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. கீழ்ப்படியாத ஒரு காரியத்துக்கு தான் நம்ம என்ன செய்யணும் கீழ்ப்படியணும். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச காரியத்தை திரும்ப கேட்கறதுல ஒன்றும் இல்லை. நம்ம தெரியாத காரியத்தை கேட்டு அதுக்கு நம்மளை உட்படுத்தும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கிறது என்ன செய்யணும் நம்ம நோக்கி என்ன செய்யணும் வரும். அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே இதில் பார்த்தோம். நான் உங்களுக்கு சொன்னதை அவர் உங்களுக்கு என்ன செய்வார் நினைப்பூட்டுவார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு உலகத்திலிருந்து எழுந்தப்போ சொன்ன காரியங்களை இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் மூலமா என்ன செய்யறாருன்னா நினைவுபடுத்துறாரு. அந்த காரியங்களை தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா உபதேசமாக கொடுத்து அந்த சபையை என்ன செய்யறாங்கன்னா சபைக்கு போதிக்கிறாங்க. இந்த வார்த்தைகளிலே அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா வசனம் சொல்லுது உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். உறுதியாய் தரித்திருக்கிறதுனா என்னது? எந்த பிரசங்கம் என்ன காரியத்தை சொல்றாங்களோ அந்த அப்போஸ்தலருடைய டீச்சிங்ஸை அவங்க அப்படியே ரிசீவ் பண்ணினாங்க அப்படின்னு என்ன செய்யறோன்னா பார்க்கிறோம். ஸோ அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதை இன்னொரு ஆங்கிளில் சொல்லணும் அப்படின்னா அந்த டீச்சிங்ஸை அவங்க கருத்தாய் அவர்கள் கவனமாய் என்ன செஞ்சாங்கன்னா கேட்டாங்க அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். உறுதியாய் தரித்திருந்தார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் பார்க்குற வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். இந்த உறுதியாய் தரித்திருத்தல் அப்படிங்கிறத நம்ம இன்னும் விளங்கிக்கணும்னா இந்த வேத பகுதி நமக்கு என்ன செய்யணும்
இயேசு ரொம்ப அழகான ஒரு உவமையை சொல்றாரு. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். தோட்டக்காரர் யாருங்க? திராட்சை தோட்டக்காரர் யாரு? பிதா. திராட்சை செடி யாரு? இயேசு கிறிஸ்து. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்யறாரு? அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். யாரு பண்றா? பிதா. கிறிஸ்து வந்த செடி தான். இந்த கிறிஸ்துவில யாரு நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது யாரு? தோட்டக்காரர். தோட்டக்காரர் தான் யாரு? பிதா. அவரை பொறுத்த வரைக்கும் 2 வேலையை செய்யறாரு. ஒன்னு சுத்தம் பண்றாரு, இன்னொன்னு என்ன செய்யறாரு? அறுத்து போடுறாரு. கனி கொடாத கொடி அப்படின்னு வர்றப்ப அது என்ன செய்யறாரு? இப்போ நீங்க எல்லாம் கிராமத்துல இருந்தீங்கன்னா இந்த விவசாயம் இந்த காரியங்கள்ல கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மாமா வீட்டில் திராட்சை கொடி இருந்துச்சு. அவர் அடிக்கடி என்ன செய்வார்னா அந்த வேலை திராட்சை கொடி இந்த சுண்டைக்காய் இதெல்லாம் என்ன செஞ்சுன்னா எரிஞ்சு வீட்டு முன்னாடி அழகாக அது கொடி என்ன செய்யணும் படர்ந்துருக்கும். அதில் காஞ்சு போன கொடி எதுனா அது இங்கிருந்து காஞ்சிருக்கும். அது ஒரு ஒரு வீட்டில் முன்னாடி ஒரு 10-15 அடி இருக்குதுன்னா அது கடைசி வரைக்கும் என்ன செய்யணும் காஞ்சிருக்கும். அது அந்த செடியில் இருந்து என்ன செய்யணும் கட்டாக இருக்கும். அந்த செடியிலிருந்து எந்த சாரத்தையும் எடுக்காத பொழுது அது அப்படியே உலர்ந்து காஞ்சு போயிடும். அது அடிக்கடி என்ன செய்வாங்க? அந்த கொடிகளை என்ன செய்வாங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அது என்ன செய்வார்னா கனி கூடாது இருக்கிற கொடி இனி அது காஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இனி அதில் கனி கொடுக்காது, இதில் இனி காய் பிடிக்காது, இதில் இனி பூ பிடிக்காது, இதில் இனி பழம் வராது அப்படிங்கிறப்ப அதை என்ன செய்வீங்க? அதை எடுத்து போடுவாங்க. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த கொடியை பொறுத்த வரைக்கும் கனி இருக்குது, ஆனா இது இன்னும் நிறைய கனி கொடுக்க முடியும். இதுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இந்த அதிக கனிகளை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கொடிக்கு என்ன செய்யுது? கெப்பாசிட்டி இருக்குது. ஆனா இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதிக கனிகளை கொடுக்கும்படி என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். வேற காஞ்ச கொடி இதுல சுத்திட்டு இருக்கும், வேற காஞ்ச சருகு இது மேல விழுந்துகிட்டு இருக்கும். அது என்ன செய்யும் அப்படின்னா இந்த கொடி கனி கொடுக்கிற கொடி அதிக கனிகளை கொடுக்காதபடிக்கு என்ன செய்யணும்? தடையை என்ன செய்யணும்? ஏற்படுத்தும். அதுல 4ஆம் வசனம் சொல்லுது, என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்போஸ்தலருடைய உபதேசத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்க, அந்த உபதேசங்கிறது கனி கொடுக்க ஆரம்பித்திருந்த அவர்களை மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் என்ன செஞ்சு மாற்றினது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். எப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலதான உறவில் விரிசல் ஏற்படுகிறதோ அந்த விரிசலை நம்ம உடனே சரி பண்ணணும். இல்லைன்னா தோட்டக்காரர் வருவார், இது காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்வார்? சுருட்டி தூக்கி போட்டுருவார். கனி கொடுக்கிறதான கொடியாக, நிலைத்திருக்கிற கொடியாக, உபதேசத்தில் நிலைத்திருக்கிற கொடியாக நாம் இருப்போமானால் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி எப்படி சுத்தம் பண்ணுவாரு? எப்படி சுத்தம் பண்ணுவாரு? வசனத்தினாலதான் சுத்தம் பண்ணுவாரு. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதனாலே. அப்படின்னா வசனம் என்ன செய்யும்? சுத்திகரிக்கும்னு என்ன செய்யுதுன்னா வசனம் சொல்லுது. வசனம் நம்மை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். வாலிபர்களை மாத்திரம் இல்லை, அந்த உபதேசத்தை யாரு கேட்குறாங்களோ கேட்குறவங்களெல்லாம் என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். இன்னைக்கு ஒரு வார்த்தையை கேட்குறீங்க, இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கம், இன்னைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் சொல்றீங்க. அதே போல இன்னைக்கு ஒரு சீர்திருந்த பண்ணுகிற, ஒரு கடிந்து கொள்ளுகிற ஒரு வசனம் வருது அப்படின்னா அந்த வசனத்தின்படி நான் சுத்திகரிக்கணும்னா ஆண்டவரே என்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுன்னு சொன்னா அந்த வசனத்தின்படி சுத்திகரிக்க சொல்லி ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க. இந்த வசனமும் என் ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க. அந்த வாக்கு தத்துவமும் சேர்ந்து கிரியை செய்து நம்மை மிகுந்த கனி உள்ளவர்களா என்ன செய்யணும்? மாற்றும். இந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல என்ன செய்யணும்? தொடர்ந்தேச்சையா என்ன செய்யணும்? இருந்துகிட்டே இருக்கணும்.
அவங்க அந்த அவர்கள்ங்கிறத யாரு? அந்த 3000 பேர் அன்றைக்கு பிரசங்கத்தை கேட்டு ஏற்றுக்கொண்ட அந்த 3000 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில். இதில் இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இவங்கெல்லாம் பல தேசத்தில் இருந்தவங்க. அங்கே வேதத்தில் அந்த 2ஆம் அதிகாரத்தில் பல தேசங்களை குறித்து என்ன செய்யணும் வசனம் சொல்லுது. இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையில் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறாங்களேங்கிறப்போ, இவங்க பல ஆண்டுகளாக வெளிநாட்டில் இருந்தவங்க அப்போ தான் வந்திருக்கிறாங்க. அப்போ அவனுக்கு எல்லாமே புதுசு. அவன் இங்கே வந்து பார்க்குறப்ப நிறைய காரியங்கள் புதுசாக இருக்குது. நியாயப்பிரமாணம் தெரியுது, தீர்க்க தரிசன ஆகமங்கள் தெரியுது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது புரியல. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு பிரசங்கங்கள் வர்றப்போ ஆண்டவர் அதை என்ன செய்கிறாருன்னா சுத்திகரிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னா இருக்கிறார். இதை இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேதுருவை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா இந்த 3000 பேருக்கு போதிச்சாருன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் பேதுருவுக்கும் ஆண்டவர் சில பாடங்களை என்ன செய்கிறாருன்னா நடத்திட்டு தான் இருந்தாருன்னு பார்க்குறோம். பேதுருவுக்கும் சில காரியங்கள் என்ன செய்யலைன்னா, பேதுரு சுத்திகரிக்கப்பட வேண்டிய இருந்துச்சு, பேதுரு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியது இருந்துச்சு. அது எங்கே அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் தானே, 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியுனுடைய வீட்டுக்கு இப்போ கொர்நேலியு என்ன செய்கிறாரு, அந்த அதிகாரத்தினுடைய 1ஆம் 2ஆம் வசனங்களை பார்க்குறோம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் யாரு? 100க்கு அதிபதி. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவதூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் அவன் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான். இந்த கொர்நேலியு யூதன் அல்ல. இந்த கொர்நேலியு யாருன்னா, இவன் ஒரு புறஜாதியான்னு சொல்லி பார்க்குறோம். ஏற்கனவே கொர்நேலியு குறித்து நம்ம என்ன செய்யிருக்கோம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு என்ன பார்த்துருக்கோம். இப்போது இவர் பேதுரு என்ன செய்கிறாருன்னா, சீமோனுடைய வீட்டில் என்ன செய்கிறாருன்னா தங்கி இருக்கிறார். 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறக்கி விட்டிருப்பதை கண்டு, அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து பூசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை அப்படின்னு என்ன செய்கிறார் சொல்கிறார். வானம் திறந்து 4 மூலையிலையும் கட்டப்பட்டதான ஒரு துப்பட்டி என்ன செய்து இறங்குது. அதில் பல மிருக ஜீவன்கள் என்ன செய்து இருக்குது. பேதுருவை பொறுத்த வரைக்கும் ஆடு சாப்பிடுவார், மாடு சாப்பிடுவார், கோழி கூட சாப்பிடுவார். மறுதளித்த அனுபவத்துக்கு பிறகு எங்கே சேவலை பார்த்தாலும் பிடிச்சி சாப்பிட்ற அனுபவம் கூட என்ன செய்யலாம் இருந்திருக்கலாம். சில காரியங்களை சாப்பிட மாட்டாங்க, பன்றி உள்ளிட்ட காரியங்களை சாப்பிட மாட்டாங்க. இவங்க என்ன அப்படின்னா, அந்த தரிசனத்தை பார்த்து இவன் பசியோடு இருக்கிற மாதிரி என்ன செய்யுதுன்னா, தரிசனத்தில் வசனம் சொல்லுது, தேவதூதன் சொல்கிறாரு, அல்லாமலும் பேதுருவே நீ எழுந்து என்ன செய்யணும் அடித்து பூசி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ சொல்கிறாரு, இல்லை அசுத்தம் தீட்டுமான இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை, அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு என்ன செய்கிறாருன்னு சொல்கிறார். ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் உண்டாயிற்று, 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ பேதுருவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா பாடம் நடத்துகிறாரு. பேதுருவுக்கு அது பிடிக்கல தான், அது தீட்டு, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணம் போதிச்சு என்ன செய்யுது. இப்போ திடீர்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ என்ன தீட்டுன்னு சொல்கிற அப்படிங்கிறார். புரியல. 3ஆம் தரமும் சொல்கிறாரு. அவன் பேதுருவுக்கு என்ன செய்யலைன்னா புரியலை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதை எடுத்துட்டார். பேதுருக்கு தனக்கு கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் கொர்நேலியு வீட்டார் என்ன செய்கிறாங்கன்னா வர்றாங்க. 19ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பேது அந்த தரிசனத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன்னு சொல்லி சொல்கிறார். அங்கே போனதுக்கு பிறகு தான் என்ன செய்கிறாருன்னா, பேதுரு என்ன செய்கிறாருன்னா பிரசங்கம் என்ன ஏதுன்னு கேட்குறப்போ அவங்க இந்த மாதிரி தேவதூதன் இப்படி தரிசனமானார், இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. 28ஆம் வசனம் பாருங்களேன். அவர்கள் நோக்கி
அந்நிய ஜாதியானுடைய கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு என்ன செய்யறாரு? பேதுருவுக்கு அப்ப புரியல. தரிசனத்தை பார்த்தப்ப என்ன செய்யல? புரியல. இது என்ன துப்பட்டி, இதுல என்ன மிருக ஜீவன்கள், இது என்ன அடித்து புசின்னு சொல்றாரு, புரியல. புரியுதோ புரியலையோ அதுக்கு விளக்கத்தையும் ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லல. இவர் இந்த தரிசனத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கையில் கொர்நேலியு வீட்டில இருந்து 3 பேர் வர்றாங்க. நான் தான் அவங்களை அனுப்புனேன், நீ எவ்வளவு வேணும் சந்தேகப்படாம போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதோ புரியலையோ என்ன செய்? கீழ்ப்படி. புரியுதோ புரியலையோ என்ன செய்? அர்ப்பணி. உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நீ என்ன செய்? உன்னை நீ என்ன செய்? விட்டு கொடு அப்படிங்கிறத பேதுருவுக்கு சொல்ற. பேதுரு போயிட்டாரு. அங்க போன உடனே தான் தெரியுது, என்னப்பா என்ன விஷயம் கேட்குறப்ப, இப்படி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி நான் தான தர்மம் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி நான் தேவனுக்கு பயந்ததான மனுஷன், இப்படி ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார்னா தரிசனமானார், இப்படி பேதுருவை கூப்பிட்டு வா, நீ என்ன செய்யணுங்கிறத அவரும் உங்களுக்கு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா பேதுருக்கிட்ட என்ன செய்யறாங்க? அவங்க சொன்னதுக்கு பிறகுதான் பேதுரு சொல்றாரு, அந்நிய ஜாதியானோடைய கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் ஒரு யூதன், நீங்கள்லாம் புறஜாதிகள், உங்க வீட்டுக்கு நான் போக்குவரத்துமா இருக்க முடியாது. இது யூதனுக்கு விளக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் எனக்கும் தெரியும், இதெல்லாம் உனக்கும் தெரியும். ஆனா எந்த மனுஷனையும், அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு என்ன செஞ்சார்னா காண்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் நீங்கள் என்னை அழைத்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு என்ன செய்யறாரு சொல்றார். அங்க பேதுரு என்ன செய்யறாருன்னா பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 44ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 43ல இருந்தே வாசிங்களேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ எவனோ அப்படிங்கிறதான வார்த்தை, நான் யூதன் அல்லது நான் அசுத்தமானதொன்றையும் தீட்டானதொன்றையும் புசிக்க மாட்டேன்னு சொல்லி இப்படியெல்லாம் விருத்த சேதனம் பண்ணி இப்படியெல்லாம் உடன்படிக்கைகளை காத்து இப்படியெல்லாம் பிரமாணத்தை காத்து நடக்கக்கூடிய அப்படிலாம் இல்லை. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யாராய் இருந்தாலும் சரி, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து என்ன செய்யறாங்கன்னா சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரு தனித்தனியா கையை வச்சு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணல. ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக என்ன செய்யல? ஜெபம் பண்ணல. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு என்ன செய்யல? ஜெபம் பண்ணல. பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலே இறங்கி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். அவங்க எல்லாம் யாருன்னா புறஜாதிகள். கொர்நேலியு தன்னுடைய வீட்டார் அனைவரையும் தன்னுடைய இனத்தார் எல்லாரையும் என்ன செய்யறன்னா கூப்பிட்டு விட்டுருக்கிறாரு. கொர்நேலியு கூப்பிட்டு இருக்கிறாரு, சரி போவோம்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். அவங்க யாருக்கும் என்ன செய்யாது? ஆண்டவரை பத்தி தெரியாது. பேதுருவனுடைய பிரசங்கம் தான் அவங்களுக்கு முதல் பிரசங்கம். ஆனா பேதுருவனுடைய பிரசங்கத்தை கேட்கிறப்போ வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. அங்க இருந்த ஜனங்கள்ல அநேகருக்கு பேதுருவனுடைய பிரசங்கத்தை கேட்ட உடனே இயேசு மேல விசுவாசம் வருது. இயேசு மேல விசுவாசம் வந்த உடனே பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்பவே ஆமேன் போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஏன்? இப்ப இந்த வசனத்தை நீங்க அங்க கொண்டு போய் கனெக்ட் பண்ணுங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அந்த 3000 பேர் எப்படி அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருந்தார்களோ அதுபோல கொர்நேலியுவினுடைய வீட்டில் இருந்தவர்களும் அந்த உபதேசத்தில், அந்த பேதுருவனுடைய டீச்சிங் என்ன செய்யறாங்கன்னா அதை செவி கொடுத்து கேட்டு அந்த வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்த பொழுது, பேதுரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவுடனே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியனுடைய வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்போ
பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம்னு சொல்லி சொல்லலை. இங்க பயன்படுத்துறப்போ லூக்கா இன்னும் கவனமா ஒரு வார்த்தையை சேர்த்து பயன்படுத்துறாரு. பரிசுத்த ஆவியினுடைய வரம். முறை அந்த கொர்நேலியுவினுடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக அழைக்கப்பட்டிருந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிராத புறஜாதிய ஜனங்கள் அவர்கள் பேதுருவினுடைய அந்த டீச்சிங், அப்போஸ்தலருடைய உபதேசம், அதை கேட்டு அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அல்ல, வரம் அவர்களுக்கு என்ன செஞ்சனா கொடுக்கப்பட்டுச்சு. டே 1ல வரங்கள் என்ன செய்து ஆக்டிவேட் ஆகுது. அவர்கள் என்ன செய்யறாங்க? தேவனை புகழுகிறதையும், பேதுரு பேசுறது வேற, பேதுரு தேவனை புகழ்றது வேற, யோவான் பேசுறது வேற, யோவான் தேவனை புகழ்றது வேற. ஆனா கீழே உட்கார்ந்துட்டு இருந்த யாருக்கும் அந்த அளவுக்கு தேவனை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள். அப்படின்னா அதுதான் வசனம் சொல்லுது, ஹைலைட் பண்ணி காமிக்குது. என்னன்னா அது அபிஷேகம் மாத்திரமல்ல, வரம். மாம்சமான யாவர் மேலும். அப்போ அந்த மாம்சமான யாவர் மேலும்ங்கிறப்ப யூதர்கள் இல்ல, புறஜாதிகள் என்ன செய்யும்? அடங்கும். புறஜாதிகள் மேலையும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பொழிந்தருளப்பட்டது. அதை குறித்து என்ன செஞ்சாங்கன்னா பிரமித்தார்கள். ஒரு கட்டத்துல புறஜாதிய ஜனங்கள் பிரமித்து நின்னாங்க. இன்னைக்கு பேதர் கூட போனவங்க என்ன செய்யறாங்க? பிரமிச்சு நிக்கிறாங்க. நம்ம யாரு எவருங்கிறதெல்லாம் இல்லை. வசனத்திற்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆனால் வரங்கள் என்ன செய்யும்? கிரியை செய்யும். ஆவியானவர் என்ன செய்வார்னா கிரியை செய்வார். அந்த டீச்சிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஆதி திருச்சபை அவ்வளவு தூரம் என்ன செஞ்சுன்னா முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆதி திருச்சபை குறித்து நம்ம பார்க்கிறப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் எல்லாருக்குமே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு. இப்போ பைபிள் ஸ்டடி எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு 10-15 பேர் இருப்பீங்க, அவ்வளோதான். அவ்வளோ பேருக்கு தான் என்ன செய்யணும்னா டீச்சிங் என்ன செய்யுது கிடைக்குது. அவ்வளோ பேருக்கு தான் நான் இன்னும் கற்றுக்கணும், வசனத்தை நான் இன்னும் கற்றுக்கணும், இன்னும் அடுத்த நிலையில் நான் ஏதாவது ஒரு காரியத்தை என்ன செய்யணும் கற்றுக்கணும், அந்த ஒரு ஆர்வம் என்ன செய்யுது வருது. ஆனால் ஆதி திருச்சபையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்படின்னு அந்த 3000 பேரையும் சேர்த்து தான் வசனம் சொல்லுது. அப்போ அவங்க எல்லாருக்குள்ளேயுமே என்ன இருந்துச்சு அப்படின்னா கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதான வாஞ்சை இருந்துச்சு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர்களில் பெரும்பாலானவர்கள் யூதர்கள். அவங்களுக்கு ஏற்கனவே நியாயப்பிரமாணம் தெரியும், அவங்களுக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசன ஆகமங்கள் தெரியும், அவங்களுக்கு ஏற்கனவே சங்கீதங்கள் என்ன செய்யும் தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அதை தாண்டி இதில் இருந்து இந்த அப்போஸ்தலர்கள் அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள், அவர்கள் கொடுக்கக்கூடியதான வெளிப்பாடுகள், அவங்க கொடுக்கக்கூடியதான உபதேசங்கள், அவங்க கொடுக்கக்கூடியதான டீச்சிங்ஸ், அதுக்கு வந்து ரொம்ப 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 என்ன செஞ்சாங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காடை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஜி சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது வந்து என்னென்னா டீச்சிங்ஸ். அங்கே வந்து செய்தி நல்லா இருக்கும், அங்கே வந்து சத்தியம் என்ன செய்யணும் நல்லா இருக்கும், அங்கே சத்தியத்தை சரியாக என்ன செய்வாங்க போதிப்பாங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காடுங்கிறது அந்த ஒரு விசுவாசத்தின் மேலேயும் வார்த்தைகள் மேலேயும் என்ன செஞ்சதுன்னா கட்டப்பட்டது தான். இன்றைக்கு வரைக்கும் ரினுவல் ஃபார்ம் சொல்லிட்டு ஜூலை மாதத்தில் என்ன செய்வாங்கன்னா எங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. எவ்ரி இயர் வந்து ஜூனில் கொடுப்பாங்க. ஜூலை கான்ஃபரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ரினுவல் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் இப்போ வரைக்கும் கேட்பாங்க, உங்கள் சபையில் வேதபாட வகுப்பு என்ன செய்தா நடைபெறுகிறதா, டீச்சிங்ஸ் இருக்குதா, நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுறதை தாண்டி, நீங்கள் உபவாச ஜெபம் நடத்துறதை தாண்டி நீங்கள் ஜனங்களுக்கு என்ன செய்கிறீங்க போதிக்கிறீங்களா, உபதேசங்களை போதிக்கிறீங்களா, வேதாகம உபதேசங்களை என்ன செய்கிறீங்க போதிக்கிறீங்களா. அது என்ன அப்படின்னா இந்த உபதேசங்கள் சரிவர அவர்கள் கற்றுக்கொள்வார்களானால், நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்களானால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா எந்த காலகட்டத்திலையும் எவ்வளவு கள்ள உபதேசங்கள் வந்தாலும் தடுமாற மாட்டாங்க. கள்ள உபதேசங்களை பார்த்து என்ன செய்வாங்க தட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்னைக்கு வரைக்கும் அந்த கொஸ்டின் என்ன செய்யுதுன்னா இருக்குது. எவ்ரி இயருக்கு அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆன்சர் பண்ணணும். இந்த வீட்டு சபை பாடத்திட்டம் அதுலேயும் ஒரு புக் இருக்கும், வேதாகம உபதேசங்கள், பிப்ளிக்கல் டாக்ட்ரின் டீச்சிங்ஸ். அதில் அப்போஸ்தலருடைய அந்த உபதேசங்கள்ல இருந்து
16 உபதேசங்களை பிரித்து என்ன செய்வாங்கன்னா எழுதியிருப்பாங்க. இன்றைக்கும் இந்த ரெவரண்ட் அந்த ஆர்டினேஷன் வாங்கணும் அப்படின்னா எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் வைக்கிறப்ப வந்து 16 உபதேசங்கள் என்ன செய்யணும் எழுதணும். 16 உபதேசங்கள் என்ன செய்யணும் தெரியணும். அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருக்கக்கூடியதான உச்சபட்ச அங்கீகாரம் அதுதான். ஆனால் அந்த அங்கீகாரத்தை போகிறதுக்கு முன்னாடி பலர் திரும்ப திரும்ப ஃபெயில் ஆவாங்க. திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு கிடைக்கும். திரும்ப திரும்ப என்ன செய்யணும்னா, ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டா மறுபடியும் அடுத்த வருஷம் காத்திருக்கணும், அடுத்த வருஷம் அப்ளை பண்ணணும், அடுத்த வருஷம் போய் எழுதணும். எழுதுகிறப்போ அந்த 16 உபதேசங்கள்ங்கிறது காமன். அது திரும்ப திரும்ப என்ன செய்யும் வரும். அது உபதேசங்களை எழுதணும். அந்த உபதேசத்தை குறித்து என்ன செய்யணும், டீட்டெயில்டாக என்ன செய்யணும் எழுதணும். அநேகர் வந்து என்னென்னா, இப்போ என் கூட படித்தவங்கள 4 வருஷம் 5 வருஷம் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ண நபர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த உபதேசத்தை உங்களுக்கு தெரியல, இந்த உபதேசத்தில் நீங்கள் தேர்ந்தவங்களா இல்லை அப்படின்னா அந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு கிராஜுவேஷன் வாங்குற வரைக்கெல்லாம் இல்லை. அதில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகணுன்னா கூட என்னென்னா எக்ஸாம். அதில் வந்து பிலீவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கங்கிறத தாண்டி ஊழியக்காரங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்கங்கிற வரைக்கும் ஊழியக்காரங்களுக்கும் டெஸ்ட் என்ன செய்வாங்கன்னா வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த டீச்சிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ நிலைத்திருக்கிறதான அனுபவம். அதில் இன்னொரு காரியத்தை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17 27 வரைக்கும். இலவசனம் பார்க்கல, நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் எல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த கனி, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். மரமானது அதன் கனியினால் என்ன செய்யப்படும், அறியப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த கனிங்கிறது என்னது? இன்னைக்கு காலையில் ஆவின் கனிகளை பற்றி வாலிப பிள்ளைங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க. கனி, இந்த கனியை குறித்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம நல்ல மரமா கெட்ட மரமா? நீங்க எல்லாருமே நல்ல மரமா? அப்படியா? சரி, நல்ல மரத்துல இருந்து என்ன வரணும்? நல்ல கனிகள் என்ன செய்யணும்? வரணும். எப்படி வரும்? தண்ணி ஊற்றணுமா? எப்படி வரும்? நல்ல மரம், கனி வரணும், நல்ல கனி வரணும். எப்படி வரும்? மரமானது அதன் கனியினால் அறியப்படும். உங்களிலிருந்து நல்ல கனி வருதா கெட்ட கனி வருதா? ஆசனம் சொல்லுது, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, நாங்கள் நல்ல மரம் அதனால நல்ல கனி தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா? அப்படியா? நம்மள நல்ல கனி வரணும் அப்படின்னா என்னன்ட்டு அதே அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனம் சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல், செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இங்கே வசனம் சொல்றப்ப சொல்றது, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் என்ன செய்யணும், போடப்படும். ஆதலால் அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்ல கனி கூடாத மரம் அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடுக்குற மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றப்ப வந்து, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறொருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல நல்ல மரம்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்கிறவர்களாய் இருந்தாதான் நீங்க நல்ல மரம். புரியுதா? நீங்க முதல்ல தேவ சித்தத்தை நடப்பிக்க, தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க, தேவ சித்தத்தை செய்ய உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் நீங்க நல்ல மரமா மாறுவீங்க. நீங்க தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களிலிருந்து நல்ல கனிகள் என்ன செய்யும், வரும். அது இல்லாம கத்தாவே கத்தாவேன்னு சொல்றதுனால என்ன செய்யாது, நீங்க நல்ல மரமும் ஆக முடியாது, நல்ல கனியும் என்ன செய்யாது, வராது. அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய வசனங்கள் என்ன செய்யுது, சொல்லுகிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதை சொல்லிட்டு தான் 24ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு
ஸோ வார்த்தைகளை கேட்கணும், அந்த வார்த்தைகளின்படி செய்யணும். இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி திருச்சபை வசனத்தை கேட்கிற திருச்சபை இல்லை, ஆதி திருச்சபை வசனத்தின்படி செய்கிற திருச்சபை. ஆதி திருச்சபை வசனத்தை கேட்கிற திருச்சபை இல்லை, ஆதி திருச்சபை வசனத்திற்கு தன்னை அர்ப்பணித்த திருச்சபை அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அவங்க வசனத்தின்படி செய்கிறவர்களாய் இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களை பாருங்க. 1 கொரிந்தியர் 15 1 2. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் உன் விசுவாசம் விருதா? உன் விசுவாசம் எப்போ பவர்ஃபுல், உன் விசுவாசம் எப்போ பிரயோஜனப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால். டீச்சிங்ஸோ அல்லது ப்ரீச்சிங்கோ அல்லது உங்களுக்கு போதிக்கப்படுகிறதான எந்த விதமான டாக்டரின் உபதேசங்களாக இருந்தாலும் சரி, அந்த உபதேசங்களை நீங்கள் கை கொண்டிருந்தால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்கும். வசனத்தை கேட்கணும், அந்த வசனத்தை விசுவாசிக்கணும், அந்த வசனத்தை கை கொள்ளணும். அப்பொழுது அந்த வசனம் உங்களை என்ன செய்ய? ரட்சிக்கும். நீங்க வசனத்தை கேட்குறீங்க, வசனத்தை விசுவாசிக்கிறீங்க, வசனத்தை கை கொள்ளலை அப்படின்னு சொல்லி சொன்னா விசுவாசமும் வீணா போயிடும்னு என்ன செய்யறாரு பவுல் சொல்றாரு. சரிங்களா? அத முன்னாடி வசனத்துல என்ன சொல்றாரு? நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், வசனத்தை நம்ம விசுவாசிக்கணும், வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அந்த வசனம் நம்ம என்ன செய்யும்? ரட்சிக்கும். அந்த வசனம் நம்ம என்ன செய்யும்? காப்பாற்றும். அந்த வசனம் நம்ம நியாய தீர்ப்புல இருந்து காப்பாற்றும். அந்த வசனம் நம்மை ஆக்கினை தீர்ப்புல இருந்து என்ன செய்யும்? காப்பாற்றும். வசனத்தை கேட்கிறவர்கள், வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள், வசனத்தை விசுவாசித்து கை கொள்ளுகிறவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவது இல்லை. அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அவர்களை தேவன் ரட்சிப்பார் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆதி திருச்சபை அந்த காரியத்தில் சரியா இருந்துச்சு. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் என்ன செஞ்சாங்க? சரியா இருந்தாங்க. கொலைசர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த சுவிசேஷம் வானத்தில் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரன் ஆனேன். ஒரு ஊழியக்காரனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடியதான அந்த போதனைகளை, அந்த டீச்சிங்ஸை ஜனங்களுக்கு போதிக்கிறது தான் ஊழியக்காரனுடைய வேலை. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழே இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் என்ன செய்து பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. நான் இவங்களுக்கு மட்டும்தான் போதிப்பேன், நான் இவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன், இவங்களுக்கு சொல்லும்படி அப்படிலாம் இல்லை. சகல சிருஷ்டிகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கென்றே பவுலாகிய நான் என்ன செஞ்சேன்? ஊழியக்காரன் ஆனேன். ஒரு ஊழியக்காரனுடைய பிரதானமான வேலை என்னன்னா போதிக்கணும். நிறைய காரியங்கள் என்ன செய்யணும்? போதிக்கணும். நிறைய காரியங்களை சபைக்கு என்ன செய்யணும்? சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்கிறோம். இப்போ ஒரு 10-20 பேர் தான் கேட்குறீங்க. இப்போ கேட்கக்கூடியவங்க என்ன செய்வீங்க? கை கொள்றீங்க. கேட்காதவங்க, எங்கள் பாஸ்டருக்கு எங்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யலை? சொல்லித்தரல. எங்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யலை? சொல்லித்தரல. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உன் சர்ச்சில் பைபிள் ஸ்டடி என்ன செஞ்சு இருந்துச்சு, உன் சபையில் போதனைகள் என்ன செஞ்சு கொடுக்கப்பட்டுச்சு, நீ தான் என்ன செய்யலை? போகலைன்னு சொல்லுவார். உபவாச ஜெபம்ங்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு போதனைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இஸ்லாமியர்களுடைய மதரசாக்களில் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள்லேருந்து என்ன செய்வாங்கன்னா விடுவாங்க. நான் சொல்கிறேன், நம்மகிட்ட இருந்து கற்றுக்கிட்டதான் அவங்க இன்னைக்கு எந்த லெவலில் அவங்க பிள்ளைகளை வளர்க்குறாங்க அப்படின்னா, ஒரு 5-6 வயதுக்குள்ளே என்ன செய்யணும்?
அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த மதரசாக்கள்ல சின்ன வயசுலயே உட்கார வச்சு எல்லா காரியங்களையும் போதிப்பாங்க. நம்ம வசனம் எத்தனை சொல்லுவோம்? ஒரு வசனம், 2 வசனம் சொல்லுவோம். அதிகபட்சம் போனா ஒரு அதிகாரம் மனப்பாடம் பண்ணி சொன்னாலே பெரிய விஷயம். என் புள்ள என்ன செஞ்சுட்டா, வசனம் சொல்லிட்டா, வசனம் சொல்லிட்டா, வசனம் சொல்லிட்டா, வசனம் சொல்லிட்டான்னு சொல்லிருவோம். அவன் அட்டை டு அட்டை என்ன செய்யணும்னு சொல்லணும். குரான் முழுவதும் என்ன செய்யணும்? சொல்லணும். எல்லாருமே படிக்கணும். சின்ன வயசுலயே என்ன செய்வாங்கன்னா, உட்கார வச்சு முழு குரானை என்ன செய்வாங்கன்னா, மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. ஃபுல்லா படிச்சு கண்டிப்பா மனப்பாடமா சொல்லியே ஆகணும். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனப்பாடமா சொல்ல வேண்டாம். பார்த்து ஒரு தடவை வாசிச்சிருக்கீங்களா? யூதர்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். 12 வயசுல என்ன செய்வாங்க அப்படின்னா, இதுல செனகரிப் சங்கத்துல கூப்பிட்டு நிக்க வச்சிருவாங்க. எல்லாம் நிக்க வச்சு என்ன செய்வாங்கன்னா, கேள்வி கேட்பாங்க. நியாயப்பிரமாணத்துல இருந்து கேட்பாங்க, தீர்க்க தரிசன ஆகமங்கள்ல இருந்து கேட்பாங்க, சங்கீதங்கள்ல இருந்து கேட்பாங்க. எத்தனை வயசுல? எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துல போய் நின்ற முடியாது. அது என்ன செய்யணும்? சொல்லணும். சிஎஸ்ஐ போன்ற திருச்சபைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, திடப்படுத்தல் வகுப்புன்னு சொல்லுவாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஎல்சியில் இருக்குதா? இருக்கு. திடப்படுத்தல்னு சொல்லுவாங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு வேத பகுதிகள்லாம் சில பகுதிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா குறித்து கொடுத்துருவாங்க. அது சம்மந்தப்பட்டதான டீச்சிங்ஸ் என்ன செய்யும்? இருக்கும். அதையெல்லாம் படிக்கணும். படிச்சுட்டு என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். பிஷப் வருவார், கேள்வி என்ன செய்வார்? கேட்பார், பதில் என்ன செய்யணும்? சொல்லணும். நீ அடுத்த வருஷம் ஞானஸ்நானம் எடுத்துக்க ஓடிறன்னு சொல்லிட்டு என்ன செய்வார்? பதில் சொல்லுன்னு விரட்டி விட்டுருவாங்க. என்னது? டீச்சிங்ஸ். சபையில் சொல்லப்படுகிறதான காரியங்களை எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு அது என்ன செய்யணும்? உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எபிரேயர் 3:6 கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்ட குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாம் அவருடைய வீடாயிருப்போம். அப்படி இல்லை, நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஆரம்பத்தில் கொண்டிருக்கக்கூடியதான நம்பிக்கைய முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் ஆண்டவருக்குள்ள வர்றப்போ, ஒரு புது வருஷம் பிறக்கிறப்போ எல்லாம் ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா? தீர்மானம். இந்த வருஷத்துல ஆண்டவரே நான் வேதத்தை முழுமையா என்ன செஞ்சிருவேன்? வாசித்து முடிச்சிருவேன். எத்தனை வருஷம் தீர்மானம் எடுத்திருக்கீங்க? இந்த வருஷம் உண்மையிலே அந்த தீர்மானத்தை எடுத்த ஆட்கள் யாரு? மனசாட்சியோட கை தூக்குங்க பார்க்கலாம். இந்த வருஷம் நான் ஒரு தடவையா வேதத்தை வாசித்து முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கொடுக்க மாட்டோம் பாஸ்டர். நாங்கள் தீர்மானமே எடுக்க மாட்டோம். தீர்மானமே எடுக்க மாட்டோம். பாருங்க, அடுத்த 6 மாசத்துக்குள்ள நான் வேதத்தை ஒரு தடவையா வாசிச்சு முடிப்பேன். கதை புக்கெல்லாம் வாசிச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் கதை புக்கு வாசிப்பீங்க? கிரைம் நாவல்ஸ், ஸ்டோரிஸ் வாசிச்சது இல்லையா? ரசிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல கிரைம் நாவல். நானும் ரசிக்க போகிறதுக்கு முன்னாடி வாசிச்சிருக்கேன். நிறைய புக்ஸ் என்ன செய்வேன்னா ரீட் பண்ணுவோம். ராஜேஷ்குமார் கிரைம் நாவல்ஸ் நிறையா எடுத்து வாசிச்சுட்டு இருந்தா அது 100 பக்கம் இருக்கும், 200 பக்கம் இருக்கும். இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இருட்டில் திடீரென ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இருட்டு தப்புன்னு கரண்ட்டு போச்சுன்னா கூட எங்கடா மெழுகுதிரின்னு எடுத்து வச்சு என்ன செய்வோம்? உட்காந்து படிப்போம். ஏன்? அடுத்து என்ன? அந்த ஆர்வம் வேதத்தில் என்ன செய்யணும்? இருக்கணும். வேதத்தை அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் 50 அதிகாரம் வெறித்தனமாக என்ன செய்யணும்? உட்காந்து வாசிங்கன்னா 10 நாளில் முடிஞ்சிடும். சென்னையில் ஒரு அம்மா வந்து 4 நாள்லேயே 5 நாள்லேயே வாசித்து முடிச்சிருக்குது. அழகாக லீவெல்லாம் என்ன செஞ்சு இருந்துச்சு. அப்போல்லாம் இதை பேசாமல் ஸ்கூல் திறந்துட்டாங்க பாஸ்டர், நாங்கள் படிக்கணுமே பாஸ்டர். வாசிக்கணும். சொல்கிற வசனம் சொல்லுது, ஆரம்பத்திலே கொண்டு இருந்த நம்பிக்கை. ஒவ்வொரு இயரும் நம்ம ரெசல்யூஷன் எடுக்கிறோம், ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். நல்ல ஆவிக்குரிய தீர்மானங்கள் எடுக்கணும். தினமும் ஜெபம் பண்ணுவேன். எடுக்கிற தீர்மானத்தை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில். ஒரு சிலருக்கு ஒரு 2-3 நாள் தாங்கும், ஒரு சிலருக்கு 1 வாரம் 10 நாள் தாங்கும், ஒரு சிலருக்கு அந்த பொங்கல் வரைக்கும் வந்துடும். இந்த பொங்கல் நேரத்தில் ஒரு 3 நாள் 4 கேப் விழுகும். பொங்கல் முடிஞ்ச உடனே
அதோட பொங்கலோ பொங்கல்னு என்ன செஞ்சிடும், தீர்மானங்களும் பொங்கி என்ன செஞ்சிடும், போயிடும். அவ்வளோதான். அதுக்கு பிறகு மறுபடியும் சரி அடுத்த வருஷம் தீர்மானம் எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரேடியாக ஒத்துழைப்பு தீர்மானம் கொண்டு வந்து தூக்கி போட்டுருவோம். சில காரியங்களில் நம்ம தொடர்ந்தேச்சியாக முயற்சி பண்ணணும். சில நேரங்களில் சோர்வு வரத்தான் செய்யும். சில காரியங்களை நம்மளால் உடனடியாக தீர்மானம் எடுக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யணும் இருக்கும். சில நேரங்களில் எடுத்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மில் அவர் தங்கி இருப்பார், நம்மில் அவர் என்ன செய்வார், வாசம் பண்ணுவார். சில தீர்மானங்களை நீங்கள் கடைசி வரைக்கும் சரியாக ஃபாலோ பண்ணி பாருங்களேன். உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வச்சிருக்கக்கூடிய தீர்மானங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் என்ன செய்யணும், நடக்க ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் பல காரியங்கள் தாமதமாகுதுன்னு நினைக்கிறோம், பல காரியங்கள் நடக்கவே இல்லைன்னு நினைக்கிறோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் சில காரியங்களை நம்ம சரியாக கைக்குள்ள ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா யாருக்கு நடக்குதோ நடக்கலையோ நமக்கு தேவன் தீர்மானித்தவைகளெல்லாம் என்ன செய்யணும், நடக்கும். ஆமென். சரி, அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அதே அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம், அதாவது எபிரேயர், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். become sharers with Christ. கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் என்ன செய்வோம், இருப்போம். எப்போ? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில். அப்போஸ்தலர்களுடைய டீச்சிங்ஸை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தரித்திருந்தார்கள் அப்படிங்கிறதுனுடைய பொருள் என்னன்னா, அவங்க ஆரம்பத்தில் கேட்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் அந்த டீச்சிங்ஸுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, அந்த வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க இருந்தாங்க அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போஸ்தலருடைய உபதேசம். சரி, அடுத்தது அந்யோன்யம். அந்யோன்யம்னா என்னது? அந்யோன்யம் ஐக்கியம் ஃபெலோஷிப் அப்படின்னு என்ன செய்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செஞ்சாங்கன்னா அந்யோன்யத்தில் ஐக்கியத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தரித்திருந்தார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்குறோம். ஐக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஐக்கியம் நல்ல விதமான ஐக்கியமாக என்ன செய்யணும், இருக்கணும். நல்ல காரியங்களில் என்ன செய்யணும், ஐக்கியப்படுகிறதா என்ன செய்யணும், இருக்கணும். தேவன் விரும்புகிற வண்ணமான ஐக்கியமாக என்ன செய்யணும், இருக்கணும். ஆதி திருச்சபையில் அந்த ஐக்கியம் என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. அவர்கள் முழுக்க எந்த காரியத்தின் அடிப்படையில் அவங்க இருந்தாங்கன்னா, ஒன்று அப்போஸ்தலருடைய டீச்சிங்ஸ், அந்த அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் அடிப்படையில் அவங்க என்ன செய்யணும், ஐக்கியம் வளருது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலருடைய டீச்சிங்கிறது இயேசுவினுடைய உபதேசத்திலிருந்து வருது. இயேசு என்ன சொல்கிறாரு, நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்ன செய்யுங்கன்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க, பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீங்கன்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைஞ்சு, அதுக்கு பிறகு யூதேயா போ, அதுக்கு பிறகு சமாரியா போ, அதுக்கு பிறகு நீ எருசலேம் அப்படியே என்ன செய்யணும், உலகத்தினுடைய கடைசி பரியந்தம் போன்னு சொல்கிறார். அப்போ இப்போ இந்த திருச்சபையினுடைய ஐக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த தேவ திட்டத்தை, இந்த தேவ தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு என்ன செய்யறது, நம்மளால என்ன செய்ய முடியும், நம்ம சேர்ந்து என்ன செய்யலாம், நம்ம சேர்ந்து இந்த திருச்சபையை, நம்ம சேர்ந்து இந்த தேவ திட்டத்தை, நம்ம சேர்ந்து இந்த தேவன் கொடுத்திருக்கக்கூடியதான தரிசனத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஐக்கியமா இருக்கிறாங்க. ஒரு திருச்சபையில் ஏற்படுத்தப்படுகிறதான ஐக்கியம்ங்கிறது இருக்கு, கூடி கூடி உட்காந்து பேசுறதுக்கா? பாஸ்ட் பாத்தியா இன்னைக்கு கஷ்டமா பாத்தியா? இன்னைக்கு யாருக்கு பிரசங்கம் பண்ணாங்க தெரியுமா? அதுக்கு இல்லை ஐக்கியம். ஐக்கியங்கிறது எதுக்கு?
இந்த திருச்சபையை தேவன் இந்த பட்டணத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம இந்த திருச்சபையில தேவன் என்ன செய்கிறார்னா, நம்ம இந்த திருச்சபையில தேவன் அங்கத்தினராக என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். இந்த பட்டணத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். சுற்றிலும் இருக்கக்கூடியதான கிராமங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் சில கிராமங்களுக்காக, ஒவ்வொரு நாளும் சில தெருக்களுக்காக, ஒவ்வொரு நாளும் சில மக்களுக்காக, ஒவ்வொரு நாளும் சில இனக்குழுக்களுக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம சபை வளரணும். நம்ம நாட்களில் நம்முடைய பகுதி என்ன செய்யணும், ஒரு 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 மாற்றப்படணும். அப்போ அந்த ஐக்கியம் அப்படிங்கிறது கூடி உட்கார்ந்து இந்த மாதிரி காரியங்களை என்ன செய்யணும், பேசணும். நம்ம எங்கேயாவது ஊழியத்துக்கு போவோமா, நம்ம சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணுவோமா, இந்த தெருவில் நம்ம ஏதாவது கைப்பிரதி ஊழியத்தை செய்கிறதுக்கு போவோமா அப்படின்னு ஐக்கியமாக சேர்ந்தா பரவாயில்ல. யெகோவா விட்னஸை பாருங்க, அவன் கள்ள உபதேசி தான். நம்ம கொஞ்சம் பைபிள்லேருந்து கேள்வி கேட்டால் அவன் என்ன செய்வான்னா, வரங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவான், ஓடிடுவான். ஆனால் அவன்கிட்ட ஐக்கியம் என்ன செய்யுது, இருக்குது. அவன் செய்கிறது சரியோ தப்போ, அது அவனுடைய நம்பிக்கைங்கிறப்ப அவன் அதை என்ன செய்கிறான்னா, தூக்கிட்டு என்ன செய்கிறான்னா தெரு தெருவாக திரியிறான். நம்ம பெந்தைக்கோஸ்தே திருச்சபை, உயிருள்ள திருச்சபைன்னு சொல்லுவோம். சர்வதேச சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அதனால தான் எல்லா பேரும் வைப்பாங்க. சர்தை சபைன்னு என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. என்னது சர்தை சபைன்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏன் வேண்டாங்க, நல்லல விட்டுருங்க. பாருங்க, ஐக்கியம் அப்படிங்கிறது அது ஆரோக்கியமானதாய் இருக்குமானால் நம்ம பேசுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்னு கவனித்து கேட்பார். எந்த இடத்துல நின்று பேசுகிறோம், யார் யார் உட்காந்து பேசுகிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறோம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் பிடிக்காத காரியமே என்ன அப்படின்னா, தேவையில்லாத காரியங்களை பேசுகிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். என்னங்க, எல்லாருக்கும் என்ன செய்யணும், இந்த வசனம் என்ன செய்யும் தெரியும். நம்ம எல்லாருக்குமே இந்த வசனம் என்ன செய்யும் தெரியும். ஆதி திருச்சபை வளர்ந்ததனுடைய ரகசியம் என்னென்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நம்ம நல்ல ஒரு உதாரணம் இன்றைக்கி காலையில் பிரசங்கத்தில் பார்த்தோம். பேதுரு இயேசுவே மறுதளிச்சுட்டு இவன்லாம் எங்களுக்கு புத்தி சொல்கிறான், இவன் ஒரு ஆளுன்னு நின்று பிரசங்கம் பண்ணுறான், பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும், பேசலை. அது அவங்களுடைய வேலை இல்லை. பேதுரு அந்த ஸ்தானத்தில் வைக்கிறதும் அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளுறதும் யாருடைய வேலை, யாருடைய வேலை, கர்த்தருடைய வேலை. அப்போ அதை பற்றி யாருமே பேசுகிறக்கா என்ன செய்யலைன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவ திட்டம், தேவ தரிசனம், அதை தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதனால தான் ஆதி திருச்சபை என்ன செஞ்சுன்னா வளர்ந்துச்சு. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த சபையில் இன்னமும் நாங்கள் என்ன செய்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு காரியம்தான், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கக்கூடிய எந்த ஒரு வீடும், எந்த ஒரு ராஜ்யமும், எந்த ஒரு சபையும் நிலை நிற்க மாட்டாது. ஒரு சபை வளரணும் அப்படின்னா சபைக்குள்ளே என்ன இருக்கணும்னா ஒருமனம் இருக்கணும். சபைக்குள்ளே என்ன இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். சபைக்குள்ளே அந்த ஐக்கியம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, சபையின் ஊழியக்காரனோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். ஊழியக்காரன் விரும்புகிற வண்ணமான ஐக்கியமாக இருக்கணும். ஊழியக்காரனுடைய தரிசனத்தோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கக்கூடியதான ஐக்கியமாக என்ன செய்யணும், இருக்கணும். பேதுருக்கு ஒரு தரிசனம், யோவானுக்கு ஒரு தரிசனம், அந்திரேயாவுக்கு ஒரு தரிசனம், தோமாவுக்கு ஒரு தரிசனம். அப்படியா? எல்லாருக்கும் ஒரே தரிசனம் தான். முழு உலகம் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். சபையில் என்ன செய்யணும், சேர்க்கப்படணும். 3000 பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள். ஓ சூப்பர், ஆண்டவர் சொன்ன வேலையை முடிச்சிட்டோம். போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய. அடுத்து 5000 பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்க. அடுத்து திரும்ப எண்ண முடியாத அளவுக்கு ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் நாள்தோறும் சாலமோனுடைய மண்டபத்தில் என்ன செஞ்சாங்க, கூடி வந்தாங்க. ஒரே சந்தோஷம்தான், ஒரே பாட்டு தான், ஒரே ஆராதனை தான், ஒரே சாப்பாடு தான், முடிஞ்சு. தரிசனம் என்ன செய்யலை, செயல்படலை. ஆண்டவர் எருசலேமில் உபத்திரவத்தை அனுமதிக்கிறாரு. அதுக்கு பிறகு சிதறி போய் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை என்ன செஞ்சாங்க, பிரசங்கித்தார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்படி தான் சீசர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைகளுக்கு போனாங்க. தோமா இந்தியாவுக்கு வந்தார்னு வசனம் சொல்லுது. நம்ம நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் கிடையாது. ஏதோ 200 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படிலாம் இல்லை. அல்லது போர்ச்சுகீசியர்கள் கொண்டு வந்தாங்க,
ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை. 18ஆம் நூற்றாண்டினுடைய அந்த 1800 அந்த காலகட்டத்தில் சீகன் பால்க் என்ன செஞ்சாருன்னா தரங்கம்படிக்கு வந்தார். இப்போ அப்போ இருந்து நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, 300 வருஷம் அப்படி இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுவிசேஷம்ங்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய நேரடி சீஷனாக இருந்த தோமாவின் மூலமா என்ன செஞ்சு வந்துச்சு. தோமாவின் மூலமா இருந்துச்சு. ஆசியாவினுடைய பல பகுதி, ஐரோப்பாவினுடைய பல பகுதி, மக்கதோனியா தேசம், அந்த இது வந்து பவுலுடைய நாட்களில் போனது. அது மேசிடோனியா, அதுல இருந்து பிரான்ஸு, இந்த மாதிரி தேசங்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த இடங்கள்ல என்ன செய்து இருக்குது. அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவ தேசங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய நேரடி சீஷர்கள் போய் ஊழியம் செய்த பல தேசங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ தேசங்களாக இருக்குது. ஆனால் இந்தியாவினுடைய நிலைமை ஏன் இப்படி இருக்குது? அந்த ஐக்கியம்ங்கிறது என்ன செய்யணும் வேணும். அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறதுங்கிற திருச்சபைக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதான தரிசனம் அது என்ன செய்யணும், நிறைவேறணும். இந்த ஆண்டில் இத்தனை பேர் என்ன செய்யணும், சந்திக்கப்படணும். இந்த ஆண்டில் இத்தனை பேர் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். இந்த ஆண்டில் இத்தனை பேர் என்ன செய்யணும், சபையில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். இந்த ஆண்டில் இத்தனை ஆத்துமாக்கள் என்ன செய்யணும், சபையில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். ஸோ இது ஒரு குறுகின ஒரு இலக்குகளை நம்ம வைக்கிறோன்னா அந்த இலக்குகளுக்காக சபை என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அந்த இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு திருச்சபை என்ன செய்யணும், பிரயாசப்படணும், ஊழியம் செய்யணும். ஒவ்வொருவரும் திருச்சபையினுடைய தரிசனத்தை தங்களுடைய தரிசனமாக எப்போ ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அப்போ அந்த திருச்சபை என்ன செய்யும், வளரும். பாப்புவா நியூகினியா தீவுகளுக்கு போன ஒரு மிஷனரி, அவர் உள்ளே போகிறப்போ அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரோடும் போகிறார். அவங்க நரமாமிச பட்சினிகள், நரமாமிசத்தை தின்கக்கூடியதான நபர்கள். உயிரோட மனுஷனை கொன்று கூறு போட்டு தின்றுவான். அப்படிப்பட்ட ஆட்கள். அவருடைய மனைவி வியாதியில் மரித்து போகிறாங்க, அவருடைய பிள்ளைகள் வியாதியில் மரித்து போகிறாங்க. மிஷனரிகளுடைய வரலாறுலாம் எடுத்து படிங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய வரலாறு படிங்க. எவ்வளவோ நிறைய அந்த இங்கிலாந்து தேசத்தில் கிரிக்கெட் டீமுடைய கேப்டனாக இருந்ததான ஒரு நபர் ஆப்பிரிக்க தேசத்தில் போய் இருந்தார். ராஜ குடும்பத்திலிருந்து வந்தவர். ஆப்பிரிக்க தேசத்தில் போய் என்ன செஞ்சார்னா ஊழியம் செஞ்சார். இப்படி பல நபர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அவர் இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்த வாழ்க்கைங்கிற வேற, அமெரிக்க தேசத்தில் அந்த ஆப்பிரிக்க தேசத்தில் போய் ஒரு குடிசை, ஒரு சின்ன பெஞ்சு போல் ஒரு கட்டில், அதுதான் அவங்களுடைய வீடு. வசதி வாய்ப்புகள் கிடையாது, எதுவுமே இருக்காது. இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஜனங்களுக்குன்னு சொல்லி கொடுத்து அப்படிலாம் ஊழியம் பண்ண. அந்த பாப்புவா நியூகினியா தீவில் போன அந்த ஊழியக்காரரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னா, மனைவி மரித்து போகிறாங்க, பிள்ளைகள் மரித்து போகிறாங்க, அவங்க எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு பணத்து மேலேயே உட்காந்துட்டு இருக்கிறார். ஏன், இவர் விலகி போயிட்டாருன்னா அதை தோண்டி எடுத்து என்ன செய்வான், திங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அப்படிப்பட்டதான கடினமான காலகட்டம். அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் என்ன செய்கிறாரு, ஊழியம் செய்கிறதுக்கு சவால் நிறைஞ்ச ஊழியம்தான். உயிரோட திரும்ப வருவோமா அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயம் கிடையாது. அப்படியெல்லாம் என்ன செஞ்சாங்க, ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் இந்த பட்டம் இந்த தேசத்துக்கு, இந்த தீவுக்கு வந்தப்போ இந்த தேசத்தில் ஒருவர் கூட கிறிஸ்தவன் கிடையாது, முதுமையடைஞ்சு மறிக்க போகிற சூழ்நிலையில் இருக்கிறேன், இந்த தேசத்தில் கிறிஸ்தவன் இல்லாதவன் ஒருவனும் இல்லைன்னு என்ன செஞ்சாராம், எழுதினாராம். காரணம் என்ன, தன்னுடைய வாழ்நாளை அந்த தேசத்திற்குன்னு சொல்லிட்டு அர்ப்பணித்து என்னுடைய நாட்களில் இந்த தீவில் ஆண்டவரே ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு தன்னை அர்ப்பணித்து அவர் ஜெபம் பண்ணி அவர் ஊழியம் செய்ததனுடைய விளைவு அவருடைய நாட்கள்லேயே என்ன செய்து அந்த தேசம் மாற்றப்பட்டுச்சு. நம்ம வில்லியம் செய்முறை குறித்து பார்த்தோம், நம்ம ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய எழுப்புதலை குறித்து பார்த்தோம், நம்ம ஒவ்வொரு எழுப்புதலினுடைய காலகட்டங்களில் நடந்த காரியங்களை குறித்து பார்க்குறோம். ஆண்டவரே என்னுடைய நாட்களிலே இதை செய்யும். நம்ம திருச்சபையாய் தாகமாய் ஒரு மனதாய் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கேட்போமானால் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் என்ன செய்வார்னா பதில் கொடுப்பார். இப்போ அந்த பிரேயர் அப்படிங்கிறது கூட அது ஒருமனமாக எங்கே 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கேட்டாலும் அங்கே அது அவர்களுக்கு என்ன செய்யணும், செய்யப்படும், கொடுக்கப்படும் சொல்ல. எங்கே அந்த ஒன்னஸ் இருக்குதோ, எங்கே அந்த ஒருமனம் இருக்குதோ அங்கே தான். ஒரு 10-20 பேர் இருக்கிறோம், 20 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். அந்த 20 பேருக்குள்ளேயும் அந்த ஒருமனம் என்ன செய்யணும், இருக்கணும். இந்த 20 பேரில் 4 பேர் 4 விதமாக யோசிக்கிறோம். இவர் எப்போ முடிப்பார் அப்படின்ட்டு, இது எல்லாம் தேவையில்லை ஜெபம், இந்த நேரத்தில் போட்டு எதுக்கு இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு,
இப்படி ஒரு 4 பேர் நினைச்சாலே அந்த ஜெபத்திற்கு பதில் வராது. இப்போ இதை உங்கள் குடும்பங்களை அப்ளை பண்ணி பாருங்களேன். ஒரு கணவர் வந்து கார் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மனைவி வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு இது தேவையே இல்லை, சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இருங்க, காரை வாங்கி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் கார் வேணும் கார் வேணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா போய் ஆண்டவரே என் வீட்டுக்காரர் கார் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அவர் என்ன செய்வார்? கன்ஃபியூஷன். முதல்ல நீ முடிவெடுத்து ஏதோ ஒரு இதில் வா, அதுக்கப்புறம் நான் உங்கள் 2 பேர் ஜெபத்தையும் கேட்குறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவார்? விட்டுருவார். அவ்வளோதான். பல நேரங்களில் நம்ம அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவோம். அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளும் கன்ஃபியூஸ் ஆகி சுற்றிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் ஒரு முடிவும் என்ன செய்யாது? வராது. நம்ம வாழ்க்கை பல நேரங்களில் போராட்டமாக இருக்கிறதுக்கான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எதிர்பார்க்கக்கூடியதான் ஒரு மனம் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை வேறு விதமாக மாறிடும். ஒரு மனமாக நிற்கக்கூடியதான சபை, ஒரு மனமாக ஜபிக்கக்கூடியதான சபை தேசத்தையே என்ன செய்யணும்? மாற்றி தேசத்தையே. டிஎல் மூடி சொல்கிறப்ப சொல்கிறாரு, பாவத்தை தவிர வேறு எதற்கும் பயப்படாத 100 பேரை என்கிட்ட கொடுங்க, உலகத்தையே நான் என்ன செய்கிறேன்? மாற்றி காட்டுறேன். வெறும் 100 பேரை கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும்? முழு உலகத்தையும் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஆதி திருச்சபை அவர்களுடைய ஐக்கியத்தில் என்ன செஞ்சாங்கன்னா இருந்தார்கள். அதான் என்னென்னா நிறைய குறைகள் இருக்க தான் செஞ்சு. தோமாவை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா பண்ணலாம், பேதுருவை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா பண்ணலாம், சீசர்கள் எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா பண்ணலாம். எப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இப்போ நீ எல்லாம் எங்கேப்பா இருந்த, எங்கே போன நீ? சீசர்கள் 12 பேர் எல்லாரும் எங்கே போனாங்க? யூதாஸ் காரியத்தை விட்டுருங்க, மீதி 11 பேர். மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் மாதிரி அவர் கூட இருந்த வரைக்கும், அவர் நல்லா இருந்த வரைக்கும் கூடவே இருந்தவன். அவரை பிடிச்ச உடனே ஆட்கள்லாம் என்ன செய்யல? காணலை. திருச்சபைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா நிறைய உட்காந்து என்ன செய்யலைன்னா பேதுருவை பற்றி பேசலாம், யோவானை பற்றி பேசலாம், தோமாவை பற்றி பேசலாம். ஆனால் யாருக்கும் யாரை பற்றியும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. அவர்கள் எல்லாரும் அந்த டீச்சிங்ஸில் என்ன செஞ்சாங்கன்னா நிலைச்சிருந்தாங்க, உபதேசத்தில் நிலைச்சிருந்தாங்க, ஐக்கியத்தில் நிலைச்சிருந்தாங்க, தேவ தரிசனங்கள் என்ன செஞ்சாங்க? நிலைத்திருந்தார்கள் அப்படின்னு என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அதுக்கு பிறகு அப்பம் பிட்குதல். சரி, அப்பம் பிட்குதல்னா என்னது? திருவிருந்து. சரி, திருவிருந்தை பற்றி எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இங்கே ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறப்ப நான் சொல்லுவேன், திருவிருந்து எப்பெல்லாம் எடுக்கணும்? திருவிருந்து எப்போ எடுக்கணும்? எப்போ எடுக்கணும்? ராப்போஜனம்னு சொல்லியிருக்குது. அப்படின்னா ராத்திரி நேரத்தில் எடுக்கணும், அதிகாலை, ராத்திரி, வாரம், அப்புறம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அனுதினமும். அனுதினமும். அப்புறம் திருவிருந்தினுடைய மைய கருத்து அந்த அந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறப்ப சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நினைவு கூறும்படினா என்னது? மாதத்துக்கு ஒருக்காவா? அனுதினமும் தான். அவர்கள் அற்பம் பெற்றுதல் அப்படிங்கிறத அவங்க கூடி வர்றப்பெல்லாம் என்ன செஞ்சுருக்கலாம்? அந்த திருவிருந்து அப்படிங்கிறத வந்து கர்த்தருடைய பந்தின்னு சொல்கிறோம். அது ஒரு ஐக்கியம். நான் இந்த ஐக்கியத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான். அது ராப்போஜனம்னு சொல்லுவாங்க. இயேசு அதை அந்த காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ராத்திரியில் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. நம்ம சில வசதிகளுக்காக தான் மாதத்தில் ஒரு தடவை அல்லது 2 தடவை என்ன செய்கிறோம்? நம்ம எடுக்கிறோம். நியாயமாக பார்த்தா அது என்ன செய்யணும்னா மாதம் இல்லை, தினம் எடுக்கலாம். வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம பெரும்பாலான நேரங்களில் என்ன செய்கிறோம்? சர்ச்சில் வச்சு மட்டும்தான் என்ன செய்கிறோன்னா கர்த்தருடைய பந்தி என்ன செய்கிறோன்னா வீடுகள் தோறும் அப்பம் பிட்கிற. இப்போ நம்ம வீட்டு கூட்டங்கள்லாம் வச்சோம், வீட்டு கூட்டங்கள் வைக்கிறப்போ அந்த வீடுகளில் வச்சு நம்ம அப்பம் பிட்டோமா? இல்லை. வீட்டுக்காரங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா வேணா என்ன செய்வோம்? சாப்பிட்டு வருவோம், அவ்வளோதான். ஆமாம், இந்த பாஸ்ட் ரொம்ப சிறுசாக கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்க. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்ச்சரில் அந்த இதில் வந்து அப்பம் செய்வாங்க.
இப்போ நம்ம இதுலயே பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ அ அ ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த அப்பந்தான். அது கிட்டத்தட்ட அந்த வரிக்கி மாரி கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதுக்கு பிறகு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, பிரெட் என்ன செய்வாங்கன்னா குடுப்பாங்க. பிரெட்டு பிரெட்டு குடுப்பாங்க. ஒரே ஒரே பாத்திரத்தில என்ன செய்வாங்கன்னா, எல்லாருக்கும் என்ன செய்வாங்கன்னா, பாஸ்டர் கையில ஒரு டவல் துண்டு வச்சிருப்பாரு. எல்லாருக்கும் ஒரே பாத்திரத்தில குடுத்துட்டு, அத தொடச்சு தொடச்சு என்ன செய்வாங்கன்னா, குடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா வருவாங்க. இது எல்லாமே இந்த ஒரு ஒரு 20 வருஷம், 25 வருஷத்துக்குள்ள இது. பாஸ்டர் வந்து அப்படி சாய்ச்சு குடுக்குறப்ப நெறைய பேர் என்ன செய்வாங்க, மடக்கு மடக்குன்னு என்ன செஞ்சிடணும் குடிச்சு, அ அப்படிலாம் பண்ண ஆட்கள்லாம் என்ன செய்றாங்கன்னா இருக்கிறாங்க. அது எவ்வளோ குடுக்கணும்னு தெரியாது. இவரு சாய்ச்சிட்டு எடுப்பாருன்னு பார்த்தா, டப்புன்னு பாத்திரத்தையும் பிடிச்சிருவாங்க. திரும்ப எடுத்துறக்கூடாது இவருக்கு அப்படின்ட்டு. அப்படிலாம் என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. அந்த பிரெட்டு குடுப்பாங்க. என்ட்ட நான் இங்க ஒரு இதில படிக்கிறப்போ ஒரு அம்மா கேட்டாங்க. "உங்க சர்ச்சில வந்து அப்பல்லாம் நீங்க சுடுவீங்களா? இல்ல பாஸ்டர் அம்மா சுடுவாங்களா?" அப்படின்னு கேட்டுச்சு அந்த அம்மா. எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. திராட்சை ரசம்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு, கடையில வாங்கிருவோன்னு. எங்க சர்ச்சில எல்லாம் பாஸ்டர் தான் அப்பம் சுடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னுச்சு. அவரு வந்து என்ன செய்வாருன்னா, அப்பம் சுடுவாரு. ஆனா, வாரம் வாரம் அந்த மாசம் மாசம் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், கோதுமை மாவு வாங்கி குடுத்துறணும். கோதுமை மாவு வந்து ஆ? ஆ ரொட்டி மாரி. சப்பாத்தியவே ஒரு 4, 5 சப்பாத்தி சேர்ந்து இருக்கிற மாரி மொந்தமா போட்டு, ரொட்டி மாரி என்ன செய்வாங்கன்னா, அது அந்த பாஸ்டர் தான் என்ன செய்வாருன்னா, சுடுவார். எங்க சர்ச்சில எல்லாம் பாஸ்டர் தான் சுடுவார். எங்க சர்ச்சில எல்லாம் அப்பமே என்ன செஞ்சுச்சுன்னா, பிரெட்டு. நாங்கலாம் அப்டேட் ஆயிட்டோம் அப்படின்னு நெனச்சோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சில இதில வந்து அந்த அளவுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இருந்தது தான். இன்னைக்கு நம்ம மாறிட்டோம். இன்னைக்கு இருக்கக்கூடியதான ட்ரெண்டிங் என்னன்னு தெரியுமா? அந்த திராட்சை ரசங்கிறது யூஸ் அண்ட் த்ரோ கப்ல வந்துருச்சு. மேல ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள அப்பம் இருக்கும். அத கையில எடுத்துக்கணும். அடுத்த லேயர் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா என்ன இருக்குன்னா, திராட்சை ரசம் இருக்கணும். இந்த ஜெல்லி கப்பு கையில கடையில விக்கிறாங்கல்ல, அந்த மாரி. அத வந்து என்ன செய்யணும், சாப்பிட்டு குடிச்சிட்டு போயிரணும். அந்த லெவலுக்கு என்ன செஞ்சு வந்துருச்சு. நம்ம அந்த லெவலுக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். இப்படி என்ன செய்வோம், குடுப்போம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பெரிய சபைகள் எங்களால அதெல்லாம் என்ன செய்ய முடியல, ஊத்த முடியல, அதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆதி திருச்சபையை பொறுத்தவரைக்கும் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கல்ச்சர்ல அதுதான் அவங்களுடைய மெயின் டிஷ்ஷா என்ன செஞ்சுதுன்னா இருந்துச்சு. வீடுகள் தோறும் எல்லா வீட்லயுமே அப்பம் செய்வாங்க. அந்த அப்பத்தை எடுத்து அவங்க பிற்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து அதை என்ன செஞ்சாங்கன்னா இது பண்ணாங்க. அதே மாதிரி திராட்சை ரசமும் அவங்களுடைய கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அது எல்லா வீட்லையும் என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. எல்லா வீட்லையும் இருந்துச்சு. நம்ம வீட்டில் வந்து திராட்சை ரசம்னா நம்ம வைக்கவே வேண்டாம். சர்ச்சில் உங்களுக்கு ஒயின்லாம் குடுப்பாங்களாமே! அப்படின்னு சும்மாவே பேசிட்டு திரியிறான். இதில நம்ம வீடுகள்ல எங்கேருந்து வைக்கிறது? அப்படிதான். அதனால ஸோ நம்ம இன்னைக்கு நடைமுறைக்கு சில காரியங்கள செய்றது இல்லையே தவிர, அவர்கள பொறுத்தவரைக்கும் அத என்ன செஞ்சாங்கன்னா, ஃபாலோ பண்ணாங்க. 46ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும், கபடமில்லாத இருதயத்தோடும் என்ன செஞ்சாங்க? போஜனம் பண்ணினார்கள் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன செஞ்சாங்க? வீடுகள் தோறும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றோம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுகிறதிலும் என்ன செஞ்சாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். ஸோ ஜெபத்திலும் என்ன செஞ்சாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். எந்தெந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இன்னைக்கும் பல விசுவாசிகள பொறுத்த வரைக்கும் மற்ற காரியங்களுக்கு வருவாங்க. இந்த டூ வீலர் ஒர்க் ஷாப்ல விட்டிருந்தேன். அந்த மெக்கானிக் என்ட்ட கேட்குறப்போ ஒரு வார்த்தை கேட்டாரு. அ சர்ச்சு இங்கே தான் இருக்குதா? எல்லாரும் இங்கே வாரம் வாரம் வந்துருவாங்களா? அப்படின்னு கேட்டுட்டு, இந்த கிறிஸ்மஸு, புது வருஷத்துக்கெல்லாம் நெறைய பேர் வருவாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். அவரு கேட்ட வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, இந்த வருஷத்துக்கு ஒருக்கா வர்றவங்க நெறைய பேர் இருப்பாங்கல்ல அப்படிங்கிற மீனிங்ல. கிறிஸ்மஸுக்குன்னு சொல்லிட்டு மாத்திரம் ஒரு கூட்டம் என்ன செய்யும் வரும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போகலைன்னா தெய்வ குத்தம் ஆயிரும். இயேசு ரொம்ப காண்டாயிருவாரு, கோவப்பட்டுருவாரு. நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு வர்றவங்க. புது வருஷத்தன்னைக்கு சர்ச்சுக்கு போயிடுவோன்னு வர்றவங்க.
இப்படி சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க அப்படி என்ன செய்கிறாங்க, ஆதி திருச்சபையை பொறுத்த வரைக்கும் எதையுமே விடலை. ஒரு பைபிள் ஸ்டடி ஓடி வந்துடுவான், ஒரு வீட்டு ஜெபம் ஓடி வந்துடுவான். இப்போ இந்த வீட்டில் ப்ரேயர் நடக்குது, நான் வரமாட்டேன். என் வீட்டில் வச்சப்போ அவள் வரல, அதனால் நான் வரமாட்டேன். அதெல்லாம் அங்கே கிடையாது. அவங்களுக்கு வந்து வீடுகள் தோறும் எந்த வீட்டில் பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் நம்ம நல்லா தான் இருந்தது. இங்கே எல்லா வீட்லேயும் எந்த வீட்டில் ப்ரேயர் வச்சாலும் எல்லோரும் வருவாங்க. எல்லோரும் வந்து எல்லோரும் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறப்போ அது குடும்பங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் எப்போ அந்த ஐக்கியங்கிறது உண்மையாக இல்லையோ அப்போ அந்த ஜெபம்ங்கிறது கேட்கப்படாத ஜெபமாக என்ன செஞ்சிருது. அது திருச்சபையை பொறுத்த வரைக்கும் அவங்க எதையுமே மிஸ் பண்ணலை. அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்நியம், அப்பம் பிற்குதல், ஜெபம் பண்ணுதல். எந்த ப்ரேயர்னாலும் நாங்கள் என்ன செய்வோம், வருவோம். எந்த ஜெபனாலும் நாங்கள் என்ன செய்வோம், வருவோம். அந்த அளவிற்கு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இருந்தாங்க. அந்த திருச்சபையினுடைய சக்ஸஸாக அது என்ன செஞ்சுன்னா இருந்தது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இது மாத்திரம் வாசித்து முடிச்சிருவோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. எதில் வளரணுமா? இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையிலையும் அவரை அறிகிற அறிவிலும். இன்னும் நான் ஆண்டவர் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். இன்னமும் நான் நிறைய காரியங்கள் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். இன்னமும் எனக்கு நிறைய காரியங்கள் என்ன செய்யாது, தெரியாது. நான் இந்த கூட்டத்துக்கு போனால் நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்குவேன். இந்த ஜெபத்துக்கு போனால் நான் இன்னும் கொஞ்சம் கற்றுக்குவேன். நான் இந்த பைபிள் ஸ்டடிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் கற்றுக்குவேன். இந்த வீட்டில் நடக்கக்கூடியதான இந்த கூட்டத்துக்கு போனேன்னா எனக்குன்னு ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை என்ன செய்வார், வச்சிருப்பார். நான் எதையாவது என்ன செய்ய முடியும், கற்றுக்க முடியும். அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் என்ன செய்யுங்க, வளருங்க. கிருபையில் வளர்றது வேற, அறிவில் வளர்றது வேற. கிருபையில் வளர்றது என்னது, ஸ்தோத்திரம் பண்ணுறோம், ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகுன்னு சொல்கிறோம், ஜெபம் பண்ணால் என்ன செய்யும். ஆனால் அறிவு வளரணும் அப்படின்னா நம்ம தேடணும், நம்ம ஓடணும், நம்ம உட்காந்து என்ன செய்யணும், கற்றுக்கணும், நம்ம உட்காந்து என்ன செய்யணும், வாசிக்கணும். பேதுரு சொல்கிறாரு, ஆதி திருச்சபையை பொறுத்த வரைக்கும் அது தேவனுடைய கிருபையிலையும் வளைஞ்சு, தேவனை அறிகிற அறிவுலையும் என்ன செஞ்சுன்னா வளைஞ்சு. இன்னமும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு வாஞ்சையோடு என்ன செஞ்சாங்க அவங்க. இந்த ஒரு வாரம் வருவோம், ஒரு வாரம் வரமாட்டோம், ஒரு 2 வாரம் தொடர்ந்து ஆராதனைக்கு வந்துட்டால் 3ஆவது வாரம் இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம், ரெஸ்ட் எடுப்போம். அந்த இதில் எல்லா காரியங்களிலும் அவர்கள் தங்களை தீவிரமாய் ஈடுபடுத்திக் கொண்டார்கள். அதைத்தான் வந்து வசனம் சொல்லுது, உறுதியாய் தரித்திருந்தார்கள், தொடர்ந்தேச்சையாய் அவர்கள் நிலைத்து நின்றார்கள், தொடர்ந்து இருந்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. நாம் அப்படி நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.